கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 25வது நாள் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை அபிஷேகித்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டே இருக்கிறார். தேவச்சனமே, இந்த 100 நாள் கட்டுகள் உடைக்கும் ஜெபம், விடுதலையை கொண்டு வரும் ஜெபம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் மைனஸாக இருக்குதோ, எதெல்லாம் குறைவாக இருக்குதோ, அதையெல்லாம் தேவன் நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது வறண்ட நிலம் செழிப்பா மாறும். வறண்டு போன அநேக அனுபவங்களை கர்த்தர் செழிப்பா மாத்த போகிறாரு. ஆவியானவருடைய ஜீவ நீரோடை உங்க வாழ்க்கையின் மத்தியில் ஓட போகிறது. எந்த நேரத்துல நீங்க தாகமா இருந்தாலும் இந்த நீரோடை அண்டை வந்து உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். தேவச்சனமே, வேதத்துல ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க தாகம் தீர்க்கப்படாததுனால பாவ வாழ்க்கையில இருந்தாங்க. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நீ இந்த ஜீவ தண்ணீரை குடிப்பாய் என்றால் உனக்கு ஒரு காலமும் தாகம் வராது. தேவச்சனமே, நீ ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் இந்த உலக விஷயங்கள் எனக்கு அது இல்லையே, இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்கள் எனக்கு இல்லையேன்னு உனக்கு தாகம் வராத லெவல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. எல்லாரும் விட்டு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? அந்த ஆவியானவருடைய உண்மையான நிறைவை பெற்றால் உங்க மனசு சொல்லும், இனி எனக்கு எதுவுமே வேண்டாம், இது போதும்னு சொல்லும். அப்படிப்பட்ட எழுப்புதலை சுமக்க இன்னைக்கு ஆட்கள் இல்லை. பெரிய இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு. அதுல உள்ள ஒரு மனுஷனாகிய ஏசாயாவை பார்த்து கேட்டாரு, எனக்காக யார் போவா? இவ்வளவு மக்கள் உள்ள இடத்துல ஒரு ஆள் ஆண்டவருக்கு இல்லையா? ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தை சுமக்க ஆட்கள் இல்லை. தேவனுடைய மகிமையை சுமக்க ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இந்த கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த இந்தியால கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார்னா நீங்க சாதாரணமான நபர் அல்ல. தேவச்சனமே, உங்க மேல ஒரு விசேஷித்த அழைப்பு, ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில உன்னதமானவருடைய சில திட்டங்கள் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அருமையான ஜெப நேரத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட ஆவியானவர் தான் பேசுவார். மனிதனை மறைத்து, மனித சிந்தனையை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதற்காக தான் இந்த 100 நாள் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு மகிமை இறங்கும். இது 100 நாள்ல 25வது நாள். அப்படி என்றால் என்ன? காவாசி ஜெபம் நீங்க பண்ணி இருக்கிறீங்க. காவாசி ஜெபத்தை நீங்க பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்க ஆரம்பித்திருக்கும். அநேக நெடுநாள் கட்டெல்லாம் ஆட தொடங்கி இருக்கும். அநேகருடைய போராட்டம் என்ற வேர்கள்ல கர்த்தருடைய கத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த வேர்கள் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். அந்த இருளின் ஆவிகளுடைய வேர்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் வெட்ட ஆரம்பித்து விட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 25வது நாளுக்குள்ள நான் கால் வைக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இயேசு தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னார் சீசர்களை பார்த்து, நான் மரித்த பிறகு நான் உயிரோடு எழும்பேன்னு சொன்னார். ஆனால் அவர் மரித்த பொழுதோ எல்லாரும் சிதறி போனார்கள். இயேசு உயிர் தெழுவதை மறந்து போனார்கள். இயேசு உயிர் தெழுந்த அந்த கல்லறையில் இல்லாத நேரத்தில் இயேசு உயிர் தெழுந்தார் கூட அவர்களுக்கு உணர்வில்லாமல் போனது. ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போனார்கள். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆண்டவர் சொன்னதுதான், ஆவியானவர் சொன்னதுதான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சிலதை சொல்லி இருக்கிறார்னா அது நிச்சயம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே நான் மரித்துட்டு உயிரோடு வருவேன் சொன்னது போல இந்த 100 நாள் ஜெபத்துல உன் கட்டு உடையும் சொல்லிட்டாருனா நீ ஆண்டவரை தேடி வந்தனா, அது ஆண்டவராகிய இயேசு எப்படி உயிர் தெழுந்தது உண்மையோ, எப்படி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தான் மரித்துட்டு உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னது உண்மையோ, இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபம் உன் கட்டை உடைக்கணும் ஆவியானவர் சொன்னார்னா கண்டிப்பாக அந்த கட்டு உடையும். எந்த சந்தேகமே இல்லை. அந்த சந்தேகம் இன்னைக்கு உடையுது. அந்த அந்தகார ஆவியின் சந்தேகங்களை கர்த்தர் உடைக்கிறார். ஆவியானவர் அதை தான் இடைப்பட்டாரு. இயேசு தான் உயிரோடு எழும்புவேன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனம் சீசர்கள் மத்தியில் நிறைவேற்றி காட்டினது உண்மை என்றால் இந்த ஜெபத்துக்கு பிறகு, இந்த 100 நாளுக்கு பிறகு சிலருடைய தடப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறத பாப்பீங்க. வெங்கல கதவுகள் திறக்கிறத பாப்பீங்க. நெடுநாள் கட்டு உடையறத பாப்பீங்க. 28 வருஷமா வேலை இல்லாம போராடின உங்க வாழ்க்கையில, வருமானம் இல்லாம போராடின வாழ்க்கையில, 15 வருஷமா கஷ்டப்பட்ட வாழ்க்கையில, 11 வருஷமா குழந்தை இல்லாத வாழ்க்கையில, பல ஆண்டுகளாக திருமண வாசல்கள் திறக்கப்படாம இருந்த நாட்கள் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து உங்க குடும்பத்தை ஆனந்த களிப்பால் நிரப்பி உங்களுக்கு என்ன தேவையாத உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நாட்கள். எதிரியானவன் எதை
எதெல்லாம் உங்க கையிலிருந்து திருடி வைத்தானோ, ராஜாதி ராஜா நியாயாதிபதி உனக்கு நியாயம் செய்கிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. உனக்காக யுத்தம் பண்ணுகிற நாள் வருது. தேவ ஜனமே, நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு. கர்த்தர் கையில உள்ள ஆயுதம். எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் ஜெபிப்பேன் புஷ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஆண்டு சமூகத்தில் இன்னும் நான் பாரத்தை கொட்ட போறேன், இன்னும் நான் ஊக்கமாக ஜெபிக்க போறேன், வைராக்கியத்தோடு ஜெபிக்க போறேன். இத்தனை நாட்கள் நான் 100 நாள் ஜெபத்தை விட்டு விட்டு அட்டன் பண்ணி இருக்கலாம். இனிமே நான் விடாத அட்டன் பண்ண போறேன். இனி நான் தீவிரமா ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதை உடனடியாக கீழ்ப்படிய போறேன்னு தீவிரமா யாராவது இருக்கிறீங்களா? தீவிரமா மாற எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருக்கு வேணும். யாக்கோபை போல சில இரவு போராடணும், எலியாவை போல வைராக்கியமா நிக்கணும். அப்படிப்பட்ட சில நபரை கர்த்தர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாக நிரப்புகிறார், உங்களை தொடுகிறார். உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவர் அக்னி இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். சிலர் மேல பரிசுத்த ஆவியானுடைய கரம் இறங்குறத பார்க்கிறேன். சிலரை தொடுகிறார், உங்களை அபிஷேகிக்கிறார். பலத்த அபிஷேகம் ஆரம்ப நேரத்தில் ஊற்றப்படுகிறது. உங்க கண்களை தொடுகிறார், தரிசனங்கள் கிடைக்கும். ஏராளமான சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். என் கண்களால கண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் பொய் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலருக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தாகத்தோடு அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் அதுக்கு கீழ்ப்படிய தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ, ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையும் மாற்றுகிறார். யாரெல்லாம் போராடணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவனோடு உறவாடணும் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் இன்னும் கிட்டி சேரணும் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அந்த யாக்கோபை போல போராடணும் நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்புவாரு. நீங்க இதுவரை ஜெபித்திராத விதத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்கு உங்களுக்கு ஒரு பலத்த ஐக்கியம் வரப்போகிறது. தேவ ஜனமே, அவன் ஆண்டவரோடு போராடினான்னு என்ன தெரியுமா அடையாளம் நடந்தது? அவன் கால்கள் சுலுக்கப்பட்டது. அவன் தேவனோடு போராடினான். தேவ பிள்ளையே, தேவ சித்தத்தின்படி இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீ போராட போகிற சில அடையாளங்களை நீ பார்ப்ப. உன் வீடுகளில் சில அடையாளங்களை வருகிற நாட்கள்ல கர்த்தர் கிரியை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் சொன்னாரு, இந்த செக்ஷன் ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷனா இருக்கும், தேவனுடைய தீர்க்க தரிசன செயலா இருக்கும். அதனுடைய ரகசியத்தை இந்த ஆராதனைக்கு பின்பாடு ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு பேரோடு பேசுவாரு. இது ஒரு ப்ரொஃபட்டிக் செக்ஷன் ஆராதனை, இது ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் ஆராதனை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எழும்பி நடந்து ஆராதிக்க வைக்கலாம், முட்டு போட்டு ஆராதிக்க வைக்கலாம். தேவன் உன்னை என்ன சொல்லுகிறாரோ, தேவ ஜனங்களே அதை மட்டும் செய்யுங்க. தேவன் கைகளை உயர்த்தி ஆராதிக்க சொன்னால் மோசேயை போல கைகளை உயர்த்துங்கள். தேவன் போராடி ஆராதிக்க சொன்னா போராடுங்கள், அழுது ஆராதிக்க சொன்னா அழுது ஆராதியுங்கள். எந்த நிலைமையில நீங்க இருக்கலாம், இந்த ஆராதனை ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். நீங்க ஆராதிக்கும் போது சில கட்டுகள் உடைகிறத பார்ப்பீங்க. சில ஆவிக்குரிய கட்டுகள் எல்லாம் உடையணும். அது ஜெபத்துல தான் உடையும், அது துதியில தான் உடையும். ஆனா பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அது செகண்ட் தான் டேக் பிளேஸ் ஆகும். தேவ பிள்ளையே, முதலாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் விடுதலை, அதுக்கப்புறம் தான் உலகத்தில் விடுதலையை பார்க்க முடியும். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் அவன் ஆவியானவருடைய செயல்பாடு நடந்தாதான் பூமியில சில விஷயங்களை நீ பார்க்க முடியும். அதனால தான் நீ ஆராதிக்கணும். தேவ ஜனமே, பவுலும் சீலாவும் துதிச்சாங்க. தட் இஸ் a spiritual secret. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன். ஆமென். அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷனுக்குள்ள இறங்கும் பொழுது சிறைச்சாலை சங்கிலி எல்லாம் உடைந்தது. எப்படி தேவ ஜனமே, துதிக்கும் போது என்ன நடந்துச்சு? துதிக்கும் போது எரிகோக்கு என்ன நடந்துச்சு? தேவ ஜனமே, துதி வந்து ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன், ஒரு தீர்க்க தரிசன செயல். நீ துதியை சாதாரணமா நினைக்க கூடாது, அது ஒரு பாட்டுன்னு நினைக்க கூடாது, அது ஒரு மியூசிக்ல எல்லாருக்கும் நினைக்க கூடாது. திஸ் இஸ் a prophetic action. அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. நீ தீர்க்க தரிசனமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் என்ன முழங்குகிறாரோ அதை நீ பூமியில செய்கிற. ஆண்டவர் உனக்குள்ள இருந்து தேசத்தை பார்த்து கட்டளை இடுகிறார், உன் போராட்டத்தை பார்த்து கட்டளை இடுகிறார். அதுதான் துதி. இந்த துதியின் நேரத்துல தான் உன்னுடைய சிந்தனையெல்லாம் கட்டுப்பாடுக்குள்ள வந்து கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மிஞ்சி கட்டளை இடுவாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மூலமா பேசுவாரு. அதற்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்ப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஜெபாவிய கர்த்தர் போடுகிறார், விசேஷித்த மகிமையை கர்த்தர் போடுகிறார். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க எல்லாரும் சோதனம் பண்ணி கொண்டே இருக்கலாம், துதித்து கொண்டே இருக்கலாம். இந்த பாடல் பாடும் பொழுது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சோதனம் பண்ணி துதிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். யாக்கோபை போல
போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. யாக்கோபை போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல விடவே மாட்டே. எத்தனை பேர் சொல்வீங்க விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல விடவே மாட்டேன். இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புறதுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் யாக்கோபை போல உம் சமூகத்தில் வைராக்கியத்தோடு ஆராதிப்பேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிற தேவ ஜனங்கள், நீங்க இருக்கிற இடத்துல ஆராதிக்க தொடங்குங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். யாக்கோபை போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. ஓ யாக்கோபை போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடவே மாட்டே. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடவே மாட்டே. யாக்கோபை போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. யாக்கோபை போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க என் துக்கம் சந்தோஷமா, அது சந்தோஷமா மாறுவர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஓ விடமாட்டே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க தேவ ஜனமே, நான் விடமாட்டேன்னு சொல்லுங்க. ஏதோ 2 நாள் ஜெபிச்சேன், 3ஆவது நாள் தூங்கினேன் இருக்கக்கூடாது. ஜெபிக்கணும், அற்புதம் நடக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்லுகிற சிலர் ஆண்டு தேடுகிறார் தேடுகிறார், வைராக்கியம் உள்ளவர்களை தேடுகிறார். விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடவே மாட்டே. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல விடவே மாட்டே. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவே. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. ஓ விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஓ விடமாட்டே நான் விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஓ விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல நான் கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஒரு அக்னியா மேல இறங்குற வர, ஒரு ஜபாவியா குடும்பத்துல வருகிற வர நான் விட மாட்டேன். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போறவனா இருக்க மாட்டேன். நான் டெய்லி ஜெபிப்பேன், தானியலம் போல டெய்லி ஜெபிப்பேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு அபிஷேகம் வரும், அப்படிப்பட்டவங்களை அபிஷேகம் உயர்த்தும். வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்டவரை தேடிட்டு அபிஷேகம் கிடைக்கலன்னு சொன்னா அபிஷேகம் வராது தேவ ஜனமே. ஒவ்வொரு நிமிடமும் இருதயம் துடிக்கணும், ஒவ்வொரு மணிக்கூறும் ஆண்டவரை துதிக்கணும். உன் இருதயம் துடிக்க 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 கர்த்தருடைய அபிஷேகம் மேல இறங்கும். என தாகம் உள்ளவனை ஆண்டவர் நிரப்புவார். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அந்த யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன்.
அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். ஓ என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே, நான் விடமாட்டேன். அண்ணாளுக்கு எத்தனை நாள் நிந்தனை இருந்துச்சு, அந்த நிந்தனை மாறாம போச்சா? நீங்க ஆண்டவரை தேடுகிற விதத்துல தேட ஆரம்பித்தால், பரலோக கதவை தட்டுகிற விதத்துல தட்டினால் உங்களுக்கு ரிசல்ட் உண்டு. ஆமென் ஆமென். கர்த்தர் ஒரு ரிசல்ட்டை தருவாரு. கர்த்தர் ஒரு ரிசல்ட்டை தருவாரு. ஆமென். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். ஓ விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோப போல சொல்லுங்க சொல்லுங்க, யாக்கோப போல விடமாட்டேன்பா. ஓ அந்த அண்ணால போல நான் ஆலயத்துல அழுது ஜெபிப்பேன்பா. உங்க சமூகத்துல அழுது ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆலயத்தில் அழுது நான் ஓ அன்று சமூகத்தில் அழுது ஜெபிப்பேன் ஆண்டவரே. என் கண்ணீர் தேவ கரத்துல விழுகிறது, அது வீணாகவில்லை. என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். கபாராசியா பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது தேவ பிள்ளையே. விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன். ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குறத பார்க்கிறேன். ஒரு பலத்த மகிமை இறங்குறது. சிலரை எல்லாம் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறாரு. சிலருடைய உச்சம் தலையில பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறாரு. சிலருடைய காதுகளை கர்த்தர் தொடுகிறார். உன் காது திறக்குது. பரிசுத்த ஆவியின் சத்தத்தை நீ கேட்ப. இனிமே ஆவியானவர் உன்னோட பேசுவார். மகனே, உன் ஜாப்ல என்ன நடக்கு, உன் பிசினஸ்ல என்ன நடக்கு, உன் ஜப வாழ்க்கையில என்ன நடக்கு, உன் குடும்பத்துல என்ன நடக்கு, யார் அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையின் காரணம் யார் என்று ஆவியானவர் தெளிவாக பேசுவார். பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை உன் மேல் கர்த்தர் போடுகிறார். அந்த பலத்தின் ஆவியானவர் இறங்குகிறார். உன் இருண்ட வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வருகிறத நான் பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தின் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில உள்ள இருள் மாறுகிறது. யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்வேப்பா. ஆமென். கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே முறியடி. அந்த கோலியாத்து வந்தாலும் ஆமென். இயேசு நாமத்தாலே முறியடிப்பே. விடமாட்டேன் ஓ விடமாட்டேன். யாக்கோப போல நான். இந்த விசுவாச பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தினால் நிரப்புகிறார், ஒரு கிருபையினால் நிரப்புகிறார். இதுவரை தாண்ட முடியாத சிலதை தாண்டுகிறீங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் சிலருடைய கரங்களை பிடித்து தூக்குறதை நான் பார்க்கிறேன். சிலருக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில அடிக்கடி போக வேண்டிய நிலைமை. இந்த ஆஸ்பத்திரி கட்ட உடைக்கிறாரு. ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுகிறார். உங்கள் கைகளை பிடித்து தூக்குகிறார். சகோதரியே, உங்க வாழ்க்கையில நீங்க இதை அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்க கையை பிடித்து தூக்குறதை நீங்க உணர்வீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அடுத்த எல்லையில கொண்டு போகிறதை நீங்க உணர்வீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி செல்வாரு. ஆராதனையின் தடையை உடைப்பாரு. சபைக்கு செல்ல உதவி செய்வாரு. ஆராதிக்க உதவி செய்வாரு. உபாசிக்க உதவி செய்வாரு. எழும்ப உதவி செய்வார்னு இந்த ஆராதனையில உன்னோடு பேசுகிறார் தேவ பிள்ளையே. சில கட்டுகள்லாம் உடையுது தேவ பிள்ளைகளே. ஆவியானவர் காட்டிக் கொண்டு இருக்கிறார். சிலர் மேல அக்னி இறங்குது. சில கட்டு உடையுது. ஆராதிங்க ஆராதிங்க. அபிஷேகம் இறங்குற இந்த நேரத்துல பயன்படுத்துங்க. அபிஷேகம் இறங்கும் பொழுது கட்டு உடையும். அது பிசிக்கலா வெளிப்பட தாமதானாலும் ஸ்பிரிச்சுவலா உடைந்து கொண்டு இருக்கிறது. ஸ்பிரிச்சுவலா உடையணும். ஆவிக்குரிய மண்டலத்துல உடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த கட்டுகள் உடையணும். அது கண்ணுக்கு தெரியாத கட்டுகள், அது இருளின் ஆவிகள் கட்டுகள். எந்த பிசாசையும் நீங்க கண்ணால பார்க்கல. ஏன்னா அவன் ஆவியா இருக்கான். ஆவியா இருக்கிற பிசாச ஆவியில நிரம்பி தான் கட்ட முடியும். ஜெபிங்க. உங்க துதி அவனை கட்டி போடுகிறது. அந்த கோலியாத்தின் வல்லமையை கட்டி போடுகிறது. ஆமென் ஆமென். விடமாட்டேன் விடமாட்டேன்.
யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஜபாரையில நான் நிற்பேன், என் ஜபாரையில நான் விட்டு போடுவேன், ஏதாவது காட்டுல போய் ஜெபிப்பேன், ஏதாவது வனாந்திரத்துல போய் நான் கத்தி ஜெபிப்பேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? தேவ ஜனமே, ஜெபிக்க வாய்ப்பு இருக்கிற யாரா இருந்தாலும் ஒரு ஓரமா போய் ஜெபிங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆயிரங்கள் இருக்கும் பொழுது ஒரு சிலரை மட்டும் ஆண்டவர் அரித்து எடுத்தது போல, வலை போட்டு பிடித்தது போல உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஓ ரிகாபாராபா சந்தலரகதனரியா, இத்தனை ஆயிரம் உள்ள தமிழ் தேசத்துல கர்த்தர் உங்களை இந்த ஜெபத்துல பங்கு பெற வைக்கிறார்னா, என்ன அழைத்த ஆண்டவர், என்ன உயர்த்துகிற ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. அதே அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு. என்ன உயர்த்துன அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்க ஒவ்வொரு பேரும் உயர்த்துது. உங்க ஆவிக்குரிய லெவல் மாறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு இம்பார்ட்டேஷன் இறங்குது. ரிசீவ் தி இம்பார்ட்டேஷன். ஒரு அக்கினி இறங்குது. தேவ பிள்ளையே, ஆவியானவர் உங்களை தொடுகிறார். உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு அக்கினி இறங்குது, ஒரு மகிமை இறங்குது. தேவ பிள்ளையே, தாவீதை போல கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தாலே முறியடிப்பேன். அந்த கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தாலே முறியடிப்பேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஓ விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஓ விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ஆண்டவர் சிலரெல்லாம் பயங்கரமா தொடுகிறார், சிலரெல்லாம் பயங்கரமா நிரப்புகிறார். சில ஆயுதங்கள் உடைகிறது, சில விக்கிரக வல்லமைகள் உடைகிறது. உங்க குடும்பத்துல அடிக்கடி உண்டாகிற அந்த சண்டை உடைகிறது, அந்த வீண் சில உடைகிறது, அந்த பில்லிசுனிய கட்டுகளை உடைகிறார். அநேகரை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார், விடுதலையை கொடுக்கிறார். இட் இஸ் a prophetical action. ஒரு தீர்க்க தரிசன செயல், ஒரு செயல்பாடு. உங்க வீட்டுல நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தலைமுறை ஆவிகள் உங்களை எழும்ப விடாம, எந்த தேசத்துல நீங்க போனாலும் உங்களை ஆசீர்வதிக்கப்படாதபடி உங்க குடும்பத்துல சில தடைகள் இருக்கிறது அல்லவா, அது இந்த ஆராதனையில உடையுது, உடையுது. பெற்றுக்கொள்ளுங்க சகோதரி, பெற்றுக்கொள்ளுங்க சகோதரி. கர்த்தர் தொடுகிறார். அநேக தாயார்களை கர்த்தர் தொடுகிறார், அநேக தகப்பன்களை கர்த்தர் தொடுகிறார். வயது முடிந்த சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார். வயதாகி விட்டதேன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் தொடுறாரு. ஒரு அபிஷேகம் இறங்குது, உங்க ரூம்ல இறங்குது, உங்க கட்டல்ல இறங்குது, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், ரிசீவ் a new anointing. கர்த்தர் திறக்கிறாரு. சிலருக்கு புதிய வாசலை திறக்கிறாரு. எழுதி வச்சுக்கோங்க. சில கட்டுகள் உடையுது. இப்போ சில கட்டுகள் உடைகிறது. சிலர் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சிலர் மேல சில லாக் ஓபன் ஆகிறது. எழுதி வைத்து சொல்வீங்க, இந்த தரிசனத்தை நான் பார்க்கும் பொழுது சிலருடைய வாழ்க்கையில் உள்ள நெடுநாள் கட்டுகள் உடைக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. எப்பத்தா திறக்கப்படுவாயாக, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சில அடைப்பட்ட வாசல்கள், சில வருமான தடைகள் உடைகிறது, சில ஜெபிக்க முடியாத தடைகள் உடைகிறது. இருளின் ஆவிகள் ஓடுகிறது. ஆவியானவர் சிலருடைய வாழ்க்கையில பலமா கிரியை செய்கிறார், திறக்கிறார். கர்த்தர் கதவை திறக்கிறார். எஸ், ஆமென். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப சொல்லி ஆராதிங்க. இந்த ஆராதனை முடிகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆராதனை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் தொடுகிறார். சில வாலிபர்களை தொடுகிறார், சில இளைஞர்களை தொடுகிறார், உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தொடுகிறார். எந்த பிரச்சனை உங்களை கலக்கி கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனையை தொடுவார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரு. எஸ் எஸ், விடமாட்டேன், நான் விடமாட்டேன்.
யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஓ யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஓ யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். அந்த யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஓ யாக்கோப போல விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, நான் விட போறது இல்லை. என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வருகிற வர, என் ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிற வர நான் விட போறதில்லை. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் இருப்பேன், நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, முழு நேரமாக ஆண்டவர் சமூகத்தில் உங்க உள்ளம் காத்திருக்கட்டும். இந்த பிஸியான வேர்ல்டுல உங்க உள்ளம் ஆண்டவரை நேசிக்கட்டும். கர்த்தர் அதற்காக தான் உங்களை அழைத்து இருக்கிறார். சாமுவேல் முழுக்க முழுக்க ஆண்டவர் சமூகத்தில் அவன் இருதயத்தை ஆண்டவருக்காகவே கொடுத்தான். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை மாறலேன்னு இருக்கிற கவலைக்குள்ள ஒரே சொல்யூஷன், ஒரே ஆன்சர், கர்த்தர் பேசணும். கர்த்தர் பேசுறதை நீங்க கேட்கணும். இந்த 100 நாள் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் பேசுகிறத கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க யோசிப்பீங்க, என் பிரச்சனை மாறலையே, என் பிரச்சனைக்காக யாரும் எதுவுமே செய்யலையே. தேவ ஜனமே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம், நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ வார்த்தை அபிஷேகம் உள்ள வார்த்தை தான். புட்டுகளை திறக்கும், புட்டுகளை உடைக்கும். நீ அதற்கு இடம் கொடுக்கணும். ஏன்டா அந்த வசனத்தை கேட்கணும்? ஏன்டா ஜெபிக்கணும்? ஏன்டா ரொம்ப நேரமா ஜெபிக்கணும்? என் பேரை சொல்லலையே, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்லலையே, நீ யோசித்து கொண்டு கவலையோடு இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தரின் சத்தத்தை நீங்க கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் வார்த்தை மூலமா வருகிறது. அந்த வார்த்தை பலமாக இறங்கும் பொழுது தான் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அந்த வார்த்தை பலமா இருக்கும் பொழுது தான் அது தரிசனமா மாறி உங்களுக்கு வருகிறது. உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அது எல்லாருக்கும் காட்ட மாட்டாரு. யார் தாகத்தோடு இருக்காங்களோ, யார் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி வார்த்தை போகிறது. ஆமீன். சும்மா வந்து ஆண்டர்கிட்ட கேட்கும் பொழுது ஒன்றும் நடக்காது. கொஞ்சமாவது உள்ளத்தை என்கேஜ் பண்ணணும். கொஞ்சமாவது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பா. ஒரு குருடன் கத்தி கூப்பிட்டான் ஆண்டவரை. ஆண்டவருக்கு அது கேட்டிருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா பார்த்தாரு? அப்படியே ஆண்டவர் கத்தி கூப்பிடும் பொழுது போனா போட்டுன்னு விடுறானா? இல்ல, ஆண்டவரை நிறுத்துற வரைக்கும் கூப்பிடுறானா? அவன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு தவித்து கூப்பிடுறானா? இல்லை, நான் கேட்காத மாதிரி போனா விட்டுருவானா? நிறைய பேர் பாருங்க, சில ஆட்களை கூப்பிட்டு பார்ப்பாங்க, அவங்க எல்லையை தாண்டிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இந்த குருடனை பாருங்க, எல்லையை தாண்டி ஆண்டவர் போனாலும் கத்தி கொண்டே இருந்தான், மிகுதியாக கத்த ஆரம்பித்தான். தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை என்கேஜ் பண்ணி ஒன் வே ரோடாக இருக்காதீங்க, ஒன் சைடு ரோடாக இருக்காதீங்க. ஜெபிக்க மட்டும் செஞ்சுட்டு என் கடமை முடிஞ்சிட்டு போயிடாதீங்க. ஜெபிச்ச பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார், உங்களை நடத்துவார். எதுக்காக இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, எதுக்காக இந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க, உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லுவார். சில நேரம் சில தலைமுறை போராட்டத்தில் இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இறந்து போவாங்க. நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் இதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். எப்படி இது கிரியை செய்கிறது? ஆண்டவராகிய இயேசுக்குள்ள வந்த பிறகுமே அநேகருடைய வாழ்க்கையில் மரணங்கள், போராட்டங்கள், வருஷத்துக்கு ஒரு ஆள் மரித்துருவாங்க, இளமையாக மரிப்பாங்க. இதெல்லாம் சில சாபக்கட்டுகள். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். சிலருக்கெல்லாம் வேலையே கிடைக்காது, எத்தனை வேலை போனாலும் வேலையே இருக்காது. சில வருமான கட்டுகள். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வருமான கட்டை மாற்றணும்னு மட்டும் ஜெபிக்காதீங்க தெய்வ பிள்ளைகளே. வருமான கட்டு எதனால வந்திருக்கு? இதில் என்ன போராட்டம் இருக்கு? எங்கள் தகப்பன் என்ன செஞ்சாரு? இல்லை நான் ஏதாவது வருமானத்தில் பிரச்சனை பண்ணேனா? யாருடைய வருமானத்தையாவது நான் எடுத்திருந்தேனா? என்னவென்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள் தெய்வ ஜனமே. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் தகாத விதத்தில் பணத்தை சம்பாதித்தாரு. அதனால் அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையில் கிட்டத்தட்ட 30 வருஷம் வருமானத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. தெய்வ ஜனமே, இது நடந்த ஒரு சம்பவம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? தேவ ஜனமே, உன் குடும்பத்தில் உன் தகப்பனுடைய சுபாவம் உனக்கு இருக்குதான்னு செக் பண்ணி பாரு. சத்துரு வருவான். இவன் அவங்க அப்பாவை போல கோபப்படுறானா? இவன் அப்பாவை போல கெட்ட வார்த்தை போடுறானா? இவன் எப்படி இருக்கிறா? இவங்க அம்மாவை போல சோர்ந்து போகிறாளான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ஜென்ம சுபாவத்தை ஆக்டிவேட் பண்ணுவான். ஆண்டவருடைய வசனம்
சொல்லுகிறது, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் கர்த்தருடைய ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த ஜென்ம சுபாவம் எங்கிருந்து வருது தேவச்சனமே? இது உன் தகப்பன் இடத்துல இருந்து வருது, இது உன் தாயின் இடத்துல இருந்து வருது. நீ இதற்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டோடைய பிரசன்னத்தை நீ இழப்ப, ஆவியானவருடைய சத்தம் உனக்கு கேட்காது. இப்படிதான் தலைமுறை ஆவிகள் உனக்குள்ள செயல்படும். ஆண்டவராகிய இயேசு அருமையா சொல்றாரு, நான் ஒரு தாயின் வயிற்றுல தான் பிறந்தேன், ஆனா அந்த மரியாளின் சுபாவம் எனக்கு கிடையாது. எனக்குள்ள இருக்கிற சுபாவம் விண்ணகருடைய சுபாவம். அதனால பிசாசால என்ன ஒன்றும் செய்ய முடியல. எத்தனை பேர் சொல்றீங்க, உங்க தாய் தகப்பனுடைய சுபாவம் உனக்குள்ள இருக்கிற வர விடுதலையே வராது. ஒரு பிரச்சனைனா கிளாஸை தூக்கி உடைக்கிற அந்த சுபாவம் இருக்கக்கூடாது. ஒரு போராட்டம்னா சண்டை போடுகிற சுபாவம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை போல தாழ்மையா போகிற சுபாவம் வரலன்னா உனக்கு விடுதலை வராது தேவச்சனமே. அதனால தான் நிறைய கிறிஸ்தவங்க ஜெபித்து ஜெபித்து ஏமாந்து போறாங்க. எங்க கேரக்டர் மாறலையோ, எங்க சுபாவம் மாறலையோ, அங்க ஆவியானவருக்கு கிரியை செய்ய முடியாது. அங்க பிசாசு தான் கிரியை செய்வான். அதனால தான் ஆண்டவர் அந்த அத்திமரத்தை பார்த்துட்டு பழம் இல்லாததுனால, அது பச்சையா இருந்துச்சு ஆனா அதுல கனி இல்லை, அதுல கனி இல்லாததுனால அது பட்டு போகும்படி கட்டளையிட்டாரு. தேவச்சனமே, ஒரு மனிதன் கேட்டாரு, அதுல பழம் வர வைக்கிறதுக்கு கட்டளையிட வேண்டியதானே? தேவச்சனமே, பழத்தை வர வைக்கிறது அந்த மரத்தினுடைய பொறுப்பு. தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உன்ட கனி எதிர்பார்க்கிறாரு. கனி தானா வரட்டுன்னு அவர் சொல்ல மாட்டாரு. கனி எப்படி தெரியுமா வரும்? தேவனுடைய சமூகத்துல தேவ வார்த்தையை நீ கேட்டா மட்டும்தான் கனி வரும். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய திட்டங்களை எழுதி வைக்கணும், தேவ ஆவியானவருடைய சிந்தை என்னன்னு புரியணும், ஆவிக்குரிய மனிதனாக வாழணும். ஜென்ம மனிதனாக, ஜென்ம சுபாவம் உள்ளவளாக வாழக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க ஜென்ம சுபாவம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தகப்பன் தாயினுடைய அந்த சுபாவம், ஒருவேளை உங்க தகப்பனும் தாயும் ரட்சிக்கப்பட்டு நல்ல கனி உள்ளவர்களாக முதிர்ந்தவர்களாக தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்வார்கள் என்றால் ஆமென், அந்த சுபாவம் நல்ல சுபாவம். ஆனால் உங்க தகப்பன், உங்க தாத்தா ஒரு குடிகாரனா இருந்திருக்கலாம், ஒரு திருடனா இருந்திருக்கலாம், உங்க தாத்தா ஒரு சண்டைக்காரனா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு மந்திரவாதி குடும்பத்திலிருந்து இருந்து நீங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்ல உங்க தாத்தா ஆவியினால் நிரப்பப்படாம இருந்திருப்பாரு, ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவரா இருந்திருப்பாரு. 7 தலைமுறைக்கு நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்க தாத்தாவை தொடவில்லை என்றால் உங்களுக்குள்ளே அந்த கட்டு இருக்கும். நீங்களும் அபிஷேகத்தை பெற முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அதை ஒத்துக்கொள்ளணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதே போல சில குறைவுகள் என் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அதை ஒத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. உங்க தாத்தா அபிஷேகத்தில் நிரம்பலையா, உங்க தாத்தா தீர்க்க தரிசன ஆவியினால் நிரம்பலையா, அதே சுபாவம் உங்களுக்கு வரும். ஏன்னா அவர் சொல்லியிருப்பார், இதெல்லாம் வேண்டாம்ப்பா தேவ பிள்ளையே, இன்னைக்கு கஷ்டப்படுறது நீதானே, இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறது நீதானே, இன்னைக்கு அபிஷேகம் இல்லாம இருக்கிறது நீதானே. ஒருவேளை உன் குடும்பம் 7 தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கலாம், 4 தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கலாம், காணிக்கு நிறைய கொடுத்திருக்கலாம், ஆனா நீ மறுபடி பிறக்காம இருப்ப. அதை தான் ஆண்டு நிக்கோதேமை பார்த்து சொன்னாரு, நீ ஒரு சபைக்கு ஊழியனா இருக்கலாம், நீ சபையை கட்டி கொடுத்திருக்கலாம், இஃப் யூ நாட் yet born again you will never inherit the kingdom of God. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா நீ மறுபடி பிறக்கணும்னு சொன்னாரு. தேவ பிள்ளையே, மறுபடி பிறக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். நீ ஆவியில நிரம்புறது அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். நீ ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஊழியத்தில் ஒரு பங்கு. தேவன் இன்னைக்கு உன்னை எழும்ப வைக்கிறாரு. அதனால இன்னைக்கு உன் ஜீனியாலஜி, உன் எதிர்காலத்தை தடை பண்ண விடாம இன்னைக்கு தேவனுடைய ஜீனியாலஜிக்குள்ள வா. இன்னைக்கு உன் தலைமுறை சுபாவம் உன்னை தடை பண்ண விடாம இன்னைக்கு தலைமுறை கட்டலாம் உடையணும். இந்த தலைமுறை கட்டு உடைஞ்சிட்டு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? உன் சுபாவத்தில் நீ உண்டாக்குற மாற்றம். இந்த சுபாவத்தில் எப்படி மாற்றம் வரும்? நீ வசனத்தை கேட்கும் பொழுதுதான் மாற்றம் வரும். தெய்வ ஜனமே, அந்த கோபத்தை எப்படி ஜெயிக்க? வசனத்தினால தான் ஜெயிக்க முடியும். வசனம் உள்ள இருந்து பேசும், கோபப்படாத, வாயை மூடுன்னு சொல்லும். குடிக்க போவாத, நீ திருவிருந்து எடுக்கிற தேவ பிள்ளை, நீ குடிக்க போவாதன்னு கர்த்தர் பேசுவாரு. அந்த பாவத்தை செய்யாத, நீ தேவனுடைய அப்பத்துல கை வைத்த பிள்ளை, தேவனுடைய திராட்சரசத்தை குடிக்கிற பிள்ளை, நீ அந்த பாவத்துக்கு போவாதன்னு உள்ளத்துல இருந்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாரு. நீ அதையும் மீறி பாவம் செய்யறனா உனக்குள்ள ஜென்ம சுபாவம் ஆளுக செய்து, ஜென்ம சுபாவம் உள்ள எந்த தேவ பிள்ளையையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். நீ தேவ வசனத்தை கீழ்ப்படியாம, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுக்காம நீ பண்ணுகிற எந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க மாட்டார்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பக்கத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சில தேவ பிள்ளைகளுடைய சத்தத்தை அவர் காதில் சென்று எட்டினது என்று சொல்லுகிறது. சிலருடைய சத்தம் தேவ காதுகளுக்கு செல்லுகிறது. ஏன்னா தேவனுக்கு முன்பாக தூய்மையா இருக்கிறாங்க. அந்த ஜென்ம சுபாவத்துக்கு இடம் கொடுக்காம, தகப்பன் தாய் பாட்டி தாத்தாவுடைய சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காம தெய்வீக சுபாவத்தில் வளர்றாங்க.
அதனால தான் ஆண்டு சொன்னாரு, கனி கொடு. பச்சையா இருக்கிறது விஷயம் இல்ல, பச்சையான அத்தி மரத்தை ஆண்டு பார்த்து சொன்னாரு, பட்டு போன்னு சொன்னாரு. ஏன்னா அதுல கனி இல்லை. இன்னைக்கு உன் வாழ்க்கை உயரமா இருக்கலாம், நீ வெளிநாட்டில் இருக்கலாம், ஸ்டில் இஃப் யூ ஆர் நாட் பியரிங் த ஃப்ரூட், ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பட்டு போகிற லெவலில் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆண்டவர் உங்க பிஸ்னஸ் பட்டு போக வைக்கலாம். ஏன்னா கனி இல்லாதவனை பிசாசு திருடுவான். நிறைய பணம் இருக்குங்க, ஆனா கனி இல்லாம பேரும் நீங்க நரகத்துக்கு போவீங்க. அதனால சில பாடுகளை அனுமதிப்பாரு, சில உலர்ந்து போன சிச்சுவேஷன் அனுமதிப்பாரு. இந்த பெயினை நன்மையா எடுத்து என்ன உங்க வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறாரோ அதை செய்வேன்னு நீங்க தீர்மானித்தீங்கன்னா மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. அதனால ஜெபத்தை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல் கீழ்ப்படிதல். நிறைய விதத்துல வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை காட்டிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளையே, ஜெபித்தால் தான் கீழ்ப்படிய முடியும். ஆனா கீழ்ப்படியாம ஜெபித்துக் கொண்டே இருந்தால் அதுவும் ஆபத்து. ஜெபம் உங்களை கீழ்ப்படிதலுக்கு கொண்டு போகும், கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஜெபத்துக்கு நேராக கொண்டு போகும். திரும்பி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். எந்த ஜெபம் விடுதலையை கொண்டு வரும்? தேவ ஜனமே, கீழ்ப்படியாத ஜெபம் அல்ல, கீழ்ப்படிகிற ஜெபம். உங்களால கீழ்ப்படிய முடியலையா? இந்த 100 நாள் தேவ வசனத்தை தெளிவா கேளுங்க. தேவ ஆவியானவர் பேசுவாரு, உங்க வாழ்க்கையின் மைய கருத்தை பேசுவாரு. தேவ ஜனமே, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கறதுனால எல்லா நேரமும் உங்க விஷயத்தை பேசுவாருன்னு இல்ல. சில நேரம் உங்க சகோதரனுடைய விஷயத்தை பேசுவாரு, உங்க சகோதரிகளுடைய விஷயத்தை பேசுவாரு, அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு இருப்பாரு. அதனால 100 நாள் அட்டன் பண்ணும் பொழுது உங்க காரியங்கள் நிறைய வெளிப்படும். அதெல்லாம் எழுதி எடுங்க. ஆமென். உங்களை இந்த ஜெபம் உங்களை கீழ்ப்படிய உதவி செய்யும். கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம், அந்த கருத்து உள்ள ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். ஏன் எலியாவின் ஜெபத்திற்கு மட்டும் பதில் கிடைத்தது? ஏன் இயேசுவின் ஜெபத்திற்கு மட்டும் பதில் கிடைத்தது? ஏன் பவுலின் ஜெபத்திற்கு மட்டும் பதில் கிடைத்தது? ஏன் நமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதா? ஏனென்றால் அநேக அறியாமை உள்ள ஜெபம், ஆவியானவரால் நடத்தப்படாத ஜெபம், கீழ்ப்படியாமை உள்ள ஜெபம். தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபம் உன்னை கீழ்ப்படிதலுக்கு நேராக கொண்டு வரும். நீ கீழ்ப்படிந்த பிறகு தேவ ஆவியானவரை நிரப்புவாரு. அதற்கு பிறகு நீ பண்ற ஜெபம் இருக்குது, அப்படியே தேவ வல்லமை கீழே இறங்க பண்ணும். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் நலம். பலினா என்ன? ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம். பழைய ஏற்பாட்டில் பலின்னு சொன்னாலே ஒரு ஆராதனை, அது ஒரு ஜெபம், அது ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபம். அந்த பலியை காட்டிலும் உன் பாவம் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? பாவம் செஞ்சதுனால தானே பலி கொடுக்க போனாங்க. ஆண்டு சொல்றார், நீ பலி கொடுக்கவே வேண்டாம், நீ பாவம் செய்யலனா பலி கொடுக்கவே வேண்டாம். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, பலியை காட்டிலும் உன் கீழ்ப்படிதலே மேலானது. ஏன்னா நீ கீழ்ப்படிந்தா பலியே செலுத்த வேண்டாம். இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் ஜெபத்தை காட்டிலும் உன் கீழ்ப்படிதல் பவர் உள்ளதுன்னு இந்த அருமையான செக்ஷன்ல நீ புரியணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், இன்னும் ஆழமாக பேச போகிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்க்க தரிசன வார்த்தையை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு சில ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒவ்வொரு பேரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஆவியானவர் உங்களோடு பேச போறாரு. ஈகாதா ராபா சந்தாலா ராபா அல்பா ராதா ரபோசியான் தரபாலா ரகதனா அத்துநாதரியா. அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் சில ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் உங்களுக்கு சொல்லித்தர போறாரு. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது அவர் சில விஷயங்களை செய்ய அவர் ஏவுவாரு. அதுதான் ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். அதை தான் நம்ம தீர்க்க தரிசன செயல் என்று சொல்லுகிறோம். தீர்க்க தரிசன செயலை குறித்து இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசன செயல். இன்னைக்கு சில ஆழமான ரகசியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில எப்படி அற்புதங்களை செய்வாரு. வெயிட்டிங் டைம்ல காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சில ரகசியங்கள் தெரியணும். தேவ ஜனமே, உன் தரிசனத்துக்கு உயிர் கொடுக்கிறதே அந்த வெயிட்டிங் டைம் தான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சில ஆழமான ரகசியங்களை கர்த்தர் பேச போகிறாரு. எத்தனை பேர் ஆவியில் அதை ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கிறீங்க? ஆவியில் ரிசீவ் பண்ண சோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தாலே போதும். அநேகர் கேட்குறாங்க, நான் ஜெபிக்க முடியல, தூக்கமாக வருது, கொட்டாய் வருது. கொட்டாயை எதிர்த்து நீங்கள் சோத்திரம் பண்ணணும், தூக்கத்தை எதிர்த்து நீங்கள் சோத்திரம் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக கேட்க ஆரம்பிக்கணும். கண்களை மூடி வார்த்தையை மட்டும் கேளுங்க. சோத்திரம் பண்ணி கொண்டே கேட்டீங்கன்னா அந்த தூக்கத்தின் ஆவியை ஜெயிக்கலாம். ஆமென். அந்த பலவீனத்தின் ஆவியை ஜெயிக்கலாம். இந்த 100 நாளும் பங்கெடுங்க. அந்த பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த தூக்கத்தின் வல்லமைகள் எல்லாம் அழியும். அது என்ன ஆவியானவர் சொல்லுகிற செயல்? தேவ ஜனமே, வேதத்தில் பல செயல்களை ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டு செஞ்சிருக்கிறார். சில நேரம் ஆண்டவர் பாருங்களேன் சில ரகசியங்களை பேசுவார். பாருங்களேன், ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், இந்த கற்பாரை பார்த்து
பேசுன்னு சொன்னார். அவன் ஜனத்தினுடைய ப்ரெஷர் தாங்காமல் அந்த கற்பாரை என்ன செஞ்சிட்டாரு, அடிச்சிட்டாரு. அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். தேவன் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு கீழே சில ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சில செயல்பாடை நம்ம செய்யணும். பாருங்கள், மாறா மதுரமாக மாறினது எப்படி? அந்த ஜனங்கள் நடந்து வந்த இடத்துல தான் அந்த குச்சி, அந்த கம்பு இருந்துச்சு. அந்த கம்பை வெட்டி என்ன செய்யணும், அந்த கம்பை வெட்டி அந்த நதியில் போட்டிருந்தா அது ஸ்வீட் ஆகிருக்கும். ஆனால் எந்த மக்களுக்கும் அந்த ரகசியம் தெரியாது. அவங்க வந்த அந்த பாதையில் தான் அந்த கம்பு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், அந்த கம்பை வெட்டி நீ அந்த தண்ணியில் போடு, அந்த தண்ணியில் உள்ள கசவு மதுரமாக மாறும். தேவஜனமே, இதுதான் ப்ரொஃபட்டிக்கல் மூவ், இதுதான் ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷனில் நடக்கிறது கூட இருக்கும், பேசுறது இருக்கும், பார்க்கறது இருக்கும், சில நேரம் வெயிட் பண்ணுறது இருக்கும். பாருங்க, வாக்கிங் கூட ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் தான். அது தேவன் உங்கள்கிட்ட நடக்க சொன்னார்னா அது ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன், அது தீர்க்க தரிசன செயல். பாருங்க, லூக்கா 4:1 மத்தேயு 4:1 ஒரே வசனம் தான் இருக்கும். பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு நேராக நடத்தினார். ஜீசஸ் இஸ் ஜஸ்ட் வாக்கிங். அவர் நடந்து போகிறாரு. அந்த நடப்பயணம் என்ன தெரியுமா சொல்லுது? இட் இஸ் a prophetic action. இது ஒரு தீர்க்க தரிசன செயல். ஏன்னா சாத்தானை ஜெயிக்கிற ஒரு செயல் அங்கே நடக்க போகுது, உபாசிக்கிற ஒரு செயல் நடக்க போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான ஊழியம் தொடங்குறதுக்கு முன்னாடி பிசாசின் வல்லமைகளையும் அவனுடைய கிரியைகளையும் ஜெயிக்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு ப்ரொஃபட்டிக் வாக்கு கொண்டு வந்தார், ஒரு தீர்க்க தரிசன நடப்பயணத்தை கொண்டு வந்தார், ஒரு தீர்க்க தரிசன ஜெப பயணத்தை கொண்டு வந்தார். தேவ ஜனமே, அந்தகார ஆவிகளுடைய கைகளிலிருந்து தப்புவித்து ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வந்து உன்னை உயர்த்தணும்னா உனக்கு சில ப்ரொஃபட்டிக் ப்ரேயர் டைம் வரும், உனக்கு சில ப்ரொஃபட்டிக் ப்ரேயர் டிராவல் வரும். அந்த ப்ரொஃபட்டிக் டிராவல், அந்த ப்ரொஃபட்டிக் பயணம் அப்படின்னா என்ன? தீர்க்க தரிசன பயணம், தீர்க்க தரிசன ஜெப பயணம் உன் வாழ்க்கையில் வரும். இது என்ன தெரியுமா முன்குறிக்குது? உனக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்குதுன்னு ஆவியானவர் அதன் மூலமாக சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13:17 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்று சொன்னாரு, உனக்கு அதை தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஆதியாகமம் 13:17 எவ்வளவு அருமையா சொல்லுகிறது. நீ நடந்து திரி. நீ நடந்து திரிய ஆரம்பிக்கும் பொழுது உன் கால் படுற இடம் எல்லாம் என் பிரசன்னம் படுது, உன் கண் பார்க்கும் பூமி எல்லாம் என் பிரசன்னம் படுது. இன்னைக்கு ஆண்டவர் சிலரை நடக்க சொல்லுவார்னா நீங்க நடக்கணும். உங்களை எழும்பி நடக்க சொன்னார்னா நீங்க நடக்கணும். உங்களை துதிக்க சொன்னா நீங்க துதிக்கணும். உங்களை உபாசிக்க சொன்னா நீங்க உபாசிக்கணும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் உங்களை சில ப்ரொஃபட்டிக் ஆக்ஷனுக்குள்ள கொண்டு போறாரு. இன்னைக்கு சிலரை தீர்க்க தரிசன செயல்பாடுக்கு கொண்டு போறாரு. தேவ ஜனங்களை, ஒரு தண்ணியை நம்ம ஜெபம் பண்ணி குடிக்கிறோமே, இன்னைக்கு அநேகர் கிண்டல் அடிக்கிறாங்க. தண்ணியை ஜெபம் பண்ணி குடிக்கிறான், தண்ணியை வீட்டை சுத்தி தெளிக்கிறான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. ஜென்ம சுபாவம் உள்ளவங்களால ஆவிக்குரிய விஷயங்களை புரிய முடியாது. ஆண்டவர் செஞ்ச சில விஷயங்களை கூட ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கொஞ்சம் உமிழ் நீரை எடுத்து அதை மண்ணில் உமிழ்ந்து அந்த மண்ணை பெரட்டி ஒரு மனிதனுடைய கண்களில் தேய்க்கிறாரு. இதை இந்த காலத்தில் உள்ள மக்கள் பார்த்தாங்கன்னா இது ஒரு தேவையில்லாத விஷயம், இது ஒரு ஐயரவான விஷயம். இந்த தேவகுமாரனாகிய இயேசுக்கு ஆமென் ஒரு ஜெபத்தை பண்ணி சுகாக்க முடியாதா, கைகளினால் தொட்டு சுகாக்க முடியாதா நினைப்பாங்க. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் ஆவியானவருடைய வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அற்புதம் நடக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆவியானவருடைய வார்த்தை உண்டாயிருக்கும். உள்ளத்துல உண்டாகுனதுனால தான் அவர் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து, தன்னுடைய எச்சிலை எடுத்து கொஞ்சம் மண்ணில் பிணைந்து அந்த மண்ணை எடுத்து அந்த குருடனுடைய கண்களில் தேய்க்கிறாரு. அதை போய் ஒரு குளத்துல கழுவ சொல்றாரு. திஸ் இஸ் a prophetic action. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, சில நேரம் ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கும் பொழுது உலகத்துக்கு விளையாட்டா இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், தண்ணியை ஜெபம் பண்ணி குடிக்கிறது, ஜெப எண்ணெயை தேய்க்கிறது இந்த உலகம் கிண்டல் பண்ணும். தேவ ஜனமே, that is a prophetical action. அதை ஜென்ம சுபா உள்ளவங்க புரிந்து கொள்ள முடியாது, ஆனா ஆவிக்குரியவங்க புரிந்து கொள்வாங்க. That is a command from God. That is a instruction from God. That is the point of contact. அது ஆவியானவர் உன்னை தொடுகிற ஒரு நுழைவாயில், அது ஆவியானுடைய பிரசன்னம் உனக்குள்ள செல்லுகிற ஒரு அருமையான நுழைவாயில். அது கர்த்தருடைய திட்டம். அது ஆவியானவர் உன்னுடைய பேசுகிறத நீ உணர முடியும். உன் விசுவாசம் இன்னும் கூடும். அது ஆவியானவர் சில தீர்க்க தரிசன செயல்பாடுகளை செய்ய வைக்கிறார். ஒரு
ஒரு அருமையான தேவ மனிதன் இருந்தாரு. அந்த தேவ மனிதனிடத்துல சென்று ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, ஐயா, தினமும் ஒரு மலைப்பாம்பு என்னுடைய வீட்டுக்குள்ள வருகிறது, அதனால என் பிள்ளைகளுடைய தூக்கம் எல்லாம் போகிறது, என் பிள்ளைகள் நடுராத்திரியில் எழும்புகிறாங்க, தூங்க முடியல, இந்த பாம்பை கொல்லவும் முடியல, அதை கொல்லுகிறதுக்குள்ள வேகமா ஓடுது, அது பலத்த பாம்பா இருக்கிறது, தினமும் என்னை கொடுமைப்படுத்துகிறது, என் குடும்பத்தை கொடுமைப்படுத்துகிறது. அந்த நாட்கள்ல கரண்டுகள் இல்லாத நாட்கள், விளக்குகள்ல வாழுகிற நாட்கள். அந்த இரவு நேரத்தில் அந்த பாம்பு வரும் பொழுது, மிட் நைட் 12 மணி 1 மணிக்கு வரும் பொழுது, இந்த பிள்ளைகள் கிட்ட வழி அது உரசி போகும் பொழுது அந்த தாயினுடைய உயிரே போயிட்டு வரும். ஏன்னா அந்த மலைப்பாம்புன்னு சொல்லுகிறது கேட்டீங்கன்னா, அது ஒரு சின்ன பிள்ளைகளை முழுங்க வல்லமை உள்ளது. அது மான் குட்டிகளையும் பூனை குட்டிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் முழுங்கக்கூடிய பெரிய உருவம் கொண்டது. ஆனால் தேவ கிருபையினால யாரையுமே விழுங்கல. ஆனா இது வீட்டுக்குள்ள வருதுனாலே ஏதாவது ஒரு ஆபத்து தான். அந்த நாட்கள்ல குடிசைகள் உண்டு, கதவுகள் இருக்காது, ஏதோ விதத்தில் அது வீட்டுக்குள்ள நுழையுது. ஏன்னா ஓலை வீடுகளில் எப்படினாலும் அது நுழைஞ்சிரும். தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான தாயார் அந்த தேவ மனுஷன்ட்ட போய் ஜெபிச்சாங்க. அந்த தேவ மனுஷன் அந்த வீட்டுக்கு வந்தாரு. எந்த ரூட்ல இருந்து அந்த பாம்பு வருதுன்னு கேட்டாரு. அந்த குறிப்பிட்ட ரோடை காமிச்சாங்க. இப்படிதான் வருது, இந்த ஒரு வாசல் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவர் அந்த ரோட்டில் ஒரு கம்பை எடுத்து ஜோம் பண்ணி ஒரு லைன் போட்டாரு. அந்த லைனை போட்டுட்டு சொன்னாரு, இனிமேல் மலைப்பாம்பே இந்த லைனை தாண்டி இந்த அருமையான ஜப குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இட்டாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேவ ஜனமே, காலையில் அந்த லைன் கிட்ட அந்த மலைப்பாம்பு செத்து கிடந்துச்சு. தேவ ஜனமே, இது ஒரு உண்மையான சம்பவம், இது உண்மையான சாட்சி. வேதத்தில் கூட பாருங்க, ஆண்டவர் சமுத்திரம் வந்து எல்லை மிஞ்சி வரக்கூடாதுன்னு ஒரு லைன் வரைஞ்சாரு. என் ஆண்டவர் ஒரு லைன் வரைஞ்சாருன்னா அது வரைஞ்சது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தட் இஸ் த ப்ராஃபட்டிக் ஆக்ஷன். அது கர்த்தருடைய ஆவியினால் சொன்னது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு செயல்பாடு வச்சிருப்பாரு. அந்த செயல்பாடை நீ கண்டுபிடிக்கணும். தேவ ஜனமே, உனக்கு வேலை இல்லையா? உன் குடும்பத்தில் வறுமையா? உன் குடும்பத்தில் படித்தவர்கள் இல்லையா? குடும்பத்தோட வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஆனா உங்க கணவர் குடித்து கொண்டே இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமா போய் கொண்டு இருக்கிறாங்களா? தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாருன்னு கவனிங்க. அதுக்குள்ள ரகசியம் இருக்கும். பிசாசனுடைய தந்திரமே, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்க விட மாட்டான். அப்ப அந்த குடிகார ஆவிக்கு பின்னாடி சில ஆவிகள் இருக்கும். நீங்க ஜெபிக்க தொடங்குனீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுவாரு. சிலப்போ உங்க கணவருடைய குடும்பத்தில் யாராவது குடிகளை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆதி காலத்தில் ஏதாவது பாவத்தில் இருந்திருப்பாங்க, கஞ்சா குடி போதைகளை அவங்க வந்து வித்திருப்பாங்க. அந்த ஆவி உங்க கணவர் மேலே இருக்கும். அந்த ஆவி உங்க பிள்ளைகளுக்குள்ள நுழையலான்னு பார்க்கும். நீங்க ஜெபிக்க மறந்து வேலைக்கு போறதுல பிஸியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளை குடிகாரனா மாறுகிறதுல இருந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் a generational spirit. அது ஒரு தலைமுறை ஆவி. அது தகப்பனுக்குள்ள இருந்து பிள்ளைகளுக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிற ஆவி. ஒரு வியாதி ஒரு தகப்பனுக்கு இருக்கும் பொழுது அந்த வியாதி பிள்ளைக்கு வர்றது ஆச்சரியம் இல்லாத விஷயம் என்றால், ஆவிக்குரிய வியாதிகளும் வரும். தேவ பிள்ளைகளே, this is the spiritual transaction, this is the spiritual impartation. இது ஒரு ஆவிக்குரிய பகிர்ந்தளிப்பு. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் உன் பிள்ளைக்குள்ளே ஆவியானவர் செயல்படுவார். ஆனா உனக்குள்ள அசுத்தாவி இருந்தா உன் பிள்ளைகளுக்குள்ளே அதே அசுத்தாவி போகிறதற்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கோபப்படுறனா உன் பிள்ளையும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ படிக்கலையா உன் பிள்ளையும் படிக்காது. இதை எப்படி ஜெயிக்க? கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் தருகிற ஆலோசனை, அருமையான ஆலோசனை. கர்த்தரோடு உறவாடும் பொழுது சில ஆலோசனைகளை ஆண்டவர் தருவாரு. சில பிள்ளைகள் பிரெக்னன்ட் ஆக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கனவுல சில சர்ப்பம் வரும், அவங்க கனவுல சில யானைகள் துரத்தும், சில பன்னிகள் துரத்தும், சில மாடுகள் துரத்தும். சில சர்ப்பம் வந்து அந்த பிள்ளைய கலைக்கிறத பார்ப்பாங்க, ஒரு முட்டை உடைகிறது போல பார்ப்பாங்க. தேவ ஜனமே, அவங்க படுத்திருக்கிற அறையில சர்ப்பத்தை பார்ப்பாங்க, அவங்க இருக்கிற இடம் எல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்ப்பாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த சர்ப்பத்துக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அது முட்டையை குடிக்கும், அது முட்டையை விழுங்கும், அது முட்டையை உடைக்கும். இதுதான் அந்த சர்ப்பத்துக்கு ஸ்பெஷல். எந்த பறவை முட்டை போட்டிருந்தாலும் இது அந்த கூண்டுல ஏறி அது முழுங்கும். ஆண்டவர் உங்க கனவுல இதை காட்டுறாருன்னா நீங்க சும்மா ஜெபம் பண்ணா போறாது. அந்த சர்ப்பத்தின் வல்லமையை அழித்து ஜெபிக்கணும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட சொப்பனங்களை ஆண்டவர் காண்பித்துட்டு இருக்கிறாருன்னா நீங்க ஆபத்தில் இருக்கீங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த சொப்பனத்தை கண்டுகொள்ளாம, ஆண்டவர் காட்டுகிற தரிசனத்தை கண்டுகொள்ளாம எத்தனை வருஷம் பிள்ளை வரட்டும் ஜெபம் பண்ணாலும் பிள்ளை பெறவே முடியாது. ஏனென்றால் இது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை கிடையாது. இது பூமியில உள்ள சரீரத்தில் உள்ள பிரச்சனை கிடையாது. இது வானமண்டல ஆவியின் பிரச்சனை. அநேகர் இப்படிப்பட்ட ஆட்கள் விடுதலையாக இருக்கிறாங்க. தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் விடுதலை ஆக்குவார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 15:5 சொல்லுகிறது,
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். தேவச்சனமே, லுக்கிங், சீயிங், கர்த்தர் சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் சில நேரம் உன்னை பார்க்க சொல்லுவாரு. ஏன் தெரியுமா? சிலதை காண்பித்து தருவாரு. இத்தனை நாள் நீ பார்க்காததை கர்த்தர் உனக்கு காட்டுகிறார்னா, இத்தனை நாள் நீ பண்ணாத ஜெபத்தை நீ பண்றனா, உன் வாக்குத்தத்தத்துக்கு கிட்ட வந்துட்ட. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நேரம் வந்துட்டு. ஆண்டு சொன்னாரு, நீ மேல் நோக்கி பார். இட் இஸ் a prophetical action. அது ஒரு தீர்க்க தரிசன செயல். அவன் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அவன் எதிர்காலத்தை பார்க்கிறான். ஆண்டு சொல்லுகிறார், இந்த நட்சத்திரத்தை நீ என்ன கூடுமானால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன முடியும். ஏன்னா நட்சத்திரத்தை யாராலையும் என்ன முடியாது, உன் ஆசீர்வாதத்தை யாராலையும் என்ன முடியாது. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நடக்க சொன்னா நீ நடக்கணும். கர்த்தர் உன்னை பார்க்க சொன்னா நீ பார்க்கணும். கர்த்தர் உன்னோடு ஏதோ ஒன்று செய்ய சொல்றாரு. இந்த 100 நாள் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரா, நீ ஜெபித்து பார். கர்த்தருடைய திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனோடு முடியல தேவ ஜனமே. ஆதியாகமம் 22:17 சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவே. கடற்கரை மணலை சொன்னார். கடற்கரை மணலை யோசிக்க வைத்தார். சில நேரம் ஆண்டவனை யோசிக்க வைப்பாரு. ஆமென். ஆண்டவனை பார்க்க வைப்பாரு, நடக்க வைப்பாரு, யோசிக்க வைக்கிறாரு. நட்சத்திரங்களை போல, ஆமென், கடற்கரை மணலை போல எனக்கு இருக்குது, என் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு ஆபிரகாமை உணர வைத்தாரு. அவன் விசுவாசத்தை தட்டி எழுப்பினாரு. இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன்ல கர்த்தர் ஏன் தெரியுமா கொண்டு போறாரு? தீர்க்க தரிசன செயல்ல ஏன் தெரியுமா கொண்டு போறாரு? உங்க விசுவாசம் அனல் பறக்கும். உங்க விசுவாசம் கூட கூட, உங்க ஃபயர் கூட கூட, உங்களுடைய ஆசீர்வாதம் நெருக்கமா வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக அடைய கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, சில தீர்க்க தரிசன செயல்பாடுகளை நான் உன் வாழ்க்கையில கட்டளை எடுக்கிறேன். வருகிற நாட்கள்ல நீ தீர்க்க தரிசனமா எழுவ போற, தீர்க்க தரிசன செயல்களை செய்ய போற. ஆமீன். அது பல விதத்துல நடக்கும். சில நேரம் ஆண்டு சில லேண்டில் போய் தண்ணியை ஊத்த சொல்லுவாரு. எனக்கு ஒரு ஊழியர் தெரியும், அவர் ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ரானோன்னு ஆண்டவர் அவர்கிட்ட உணர்த்துவாரு, இந்த வீட்டினுடைய பிரச்சனை யாரு, எங்க இருந்து வருதுன்னு சொல்லுவாரு. அப்படி அவர் ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது, அவர் ஒரு வீட்டு வாசலுக்குள்ள என்ட்ராகணும்னு கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்க்க சொன்னாரு. தோண்டி பார்த்தா அதுக்குள்ள சில தகடுகள் ஆடுனுடைய மண்டவோடு கூட உள்ள இருந்துச்சு. தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் சில மறைந்திருக்கிறத இந்த ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் மூலமா கொண்டு வருவாரு. சில நேரம் ஆண்டு கையை உயர்த்தி ஆராதின்னு சொல்லுவாரு. சில நேரம் வேகமா நடந்து ஜெபின்னு சொல்லுவாரு. சில நேரம் எலும்பி உட்கார்ந்திருந்து சோத்திரம் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேச ஆரம்பிப்பாரு. தேவ திட்டம் தடை நீங்கி உங்ககிட்ட வரும். இதுதான் தீர்க்க தரிசன செயல். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ நம்ம அதை செய்ய வேண்டும். அதற்கு பின்பாக ஆயிரக்கணக்கான நன்மை, ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்காக மறைத்து வைத்திருக்கிறார். தேவச்சனமே, இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். வருகிற நாட்கள்ல தீர்க்க தரிசன செயல்பாடுனா என்ன, ஆவியானவர் எப்படி தேவ மனிதர்களை இயக்கினார், எப்படி தீர்க்க தரிசன செயல்களை அவர்கள் செய்தார்கள், எப்படி தேவனோடு உறவாடினார்கள், இந்த ரகசிய சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அனுதினமும் ஜெபத்தோடு வாங்க, ஜெபத்தோடு பங்கு பெறுங்க. இந்த 100 நாள் ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தனி ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் நம்ம பிரேயர் மியூசிக் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜெபிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலமாக நிரப்பியிருக்கிறார். அவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் ஏவுகிற எல்லா ஜெப குறிப்புகளையும் சொல்லி ஜெபிங்க. அது மிகுந்த பிரோஜனமான நேரமாக இருக்கும். ஆண்டவரோடு உறவாடுகிற நேரமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமென்.